மீசான் டைம் நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஈரானுடைய பழிக்கு பழி வாங்கும் சமன்பாட்டுக்குள்ள 5 அரபு நாடுகள் சிக்குண்டு சின்னாபின்னமான சங்கதி பதிவாகி இருக்கு. மேலும் 22 நாடுகள் மீது அதிரடியான தாக்குதல் நடத்துவதாக எச்சரிக்கும் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்க ஆதரவு படையின் 9 இராணுவ வீரர்கள் ஈரானுடைய அதிரடி தாக்குதலில் பலி என்ற செய்திகளோட அடுத்த ஈரானுடைய இலக்கு பென் கூரியன் விமான நிலையம் என அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகி இருக்கு என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். அமெரிக்கா ஈரானுடையான யுத்தம் தற்காப்பு யுத்தம் என்பதை தாண்டி இப்போது தாக்குதலுக்கான யுத்தமாகவும் இப்போது மாறியிருக்கு. இந்த சமன்பாட்டு பழிவாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போது ஈரான் கையில் எடுத்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அதிரடியாக ஈரான் மீது 10 இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதில் ஈரானுடைய உட்கட்ட அமைப்புகள் தான் இதில் பாதிக்கப்பட்டதாகவும், இப்போது பந்தர் அப்பாஸ் துறைமுகத்துக்கு அருகில் இருக்கின்ற 6 பாலங்கள் சுக்குநூறாக்கப்பட்டதாகவும், இந்த தாக்குதலின் காரணமாக ஈரானுடைய பிரஜைகள் 9 பேர் பலியானதோட 20க்கும் அதிகமானவங்க படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இப்போது ஈரான் பழிவாங்கும் சமன்பாட்டை இப்போது கையில் எடுத்து அதிரடியாக அமெரிக்காவினுடைய நலன்களை தாங்கி இருக்கின்ற மத்திய கிழக்கு நாடுகள் மீது அதிரடியான தாக்குதல்களை நடத்தியது வழக்காராக இருந்த சூழ்நிலையில இப்போது அதை தாண்டி இந்த நாடுகளுடைய உட்கட்டமைப்புகள் மீது அதிரடியான தாக்குதல்களை இப்போது நடத்தி வருது. இந்த தாக்குதலுக்கு இப்போது இலக்காக இருக்கிற நாடுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஜோர்தான், அதுபோக இப்போது புதிதாக இணைந்திருக்கிற நாடுகள் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரியாவும் ஈராக்கும் இப்போது இந்த பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு. பழிக்கு பழி சமன்பாடு அப்படின்னு சொல்லி அதிரடியா குவைத் நாட்டின் மீது ஈரானுடைய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதுல இப்போது குவைத்தினுடைய உட்கட்ட அமைப்புகளில் பாரிய சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக மின் உற்பத்தி நிலையம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அதிரடியான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் பாரிய அளவிலான சேதங்களும் மின்சார துண்டிப்பும் அதுபோக நீருக்கான தட்டுப்பாடுகளும் இப்போது ஏற்பட்டிருப்பதாக குவைத்திலிருந்து வருகின்ற செய்திகள் சொல்லுது. இந்த தாக்குதல் குறித்து இப்போது குவைத் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரிய அளவிலான தீ ஏற்பட்டிருப்பதாகவும், மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் தடைப்பட்டிருப்பதாகவும், இது உடனடியாக செயற்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும், இதனுடைய சேதாரங்கள் பற்றிய விவரங்கள் இன்னும் கணக்கெடுக்கப்படல ஒரு விஷயத்தையும், இந்த தாக்குதலை கிட்டத்தட்ட 4 இராணுவ வீரர்கள் படுகாயமடைந்து தற்போது சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறித்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. ஈரான் எச்சரித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரானுடைய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அமெரிக்காவுடைய நேச நாடுகள் மீது அதிரடியான தாக்குதல் நடத்தப்படுவது மட்டுமல்லாம அமெரிக்காவுடைய நலன்களை தாண்டி அந்த நாடுகளுடைய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டதன் பின்னணியில் தான் இப்போது அதிரடியாக தாக்குதல் நடத்தி ஈரான் மிரட்டி இருக்கு. இதுபோக ஜோர்தான், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு உட்கட்டமைப்புகள் தான் இதில் இலக்கு வைக்கப்பட்டதான செய்தியும் சர்வதேச ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டது. இப்போது இந்த தாக்குதலுக்கு இலக்கான புதிய நாடாக பெயரிடப்பட்டிருக்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈராக்கினுடைய 2 பகுதிகளில் அதிரடியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி ஈரான் இப்போது எச்சரிக்கையை மிரட்டலை விட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு இலக்கான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குர்திஸ்தான் பிராந்தியத்தில் கேந்திரமாக கொண்டு இயங்குகின்ற அமெரிக்காவினுடைய ஆதரவு படையின் தலைமையகத்தின் மீது தான் இப்போது ஈரான் அதிரடியான தாக்குதலை மேற்கொண்டாங்க. இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 9 இராணுவ வீரர்கள் பலியான செய்தியை இப்போது ஈராக்குடைய பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியிருக்கு. இர்பில் என்ற பிராந்தியமும் தாக்குதலுக்கு இலக்காகி பலத்த சேதங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. இங்குதான் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களும் அமெரிக்காவுடைய நலன்களும் அதிகம் இருக்கின்ற பகுதி என்பதனால ஈரான் அதிரடியான தாக்குதலை மேற்கொண்டது. 2 அலை தாக்குதல்கள் மேற்கொண்டது. 2வது அலை தாக்குதலை 8 ட்ரோன்களை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதலை நடத்தி முடிச்சிருக்கு. இந்த ஒரு தாக்குதலை அடுத்து தான் குர்திஸ்தானில் இருக்கின்ற தானா கேஸ் நிறுவனத்தை ஈராக்கினுடைய அரசு உடனடியாக மூடியது. ஈராக்கினுடைய குர்திஸ்தானுக்கு தேவையான எரிவாயு மின்சக்தி தேவைகள்ல 80% இதுதான் ஈடு செய்து இதன் மீது ஈரான் தாக்குதல் நடத்திட்டா பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக இதை இப்போது மூடி இருக்கிறாங்க. இந்த ஒரு லிஸ்ட்ல அடுத்து இணைந்திருக்கிறது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிரியா. சத்தமே இல்லாம ஒரு பக்கத்துல இருந்த நாடு இப்போது ஈரானுடைய அதிரடியான ஒரு தாக்குதலுக்கு இலக்காக இருக்கு. தென் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய சிறப்பு நடவடிக்கைகளுக்கான மையம் தான் இப்போது தாக்குதலுக்கு இலக்காகப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் குறித்து ஈரான் எவ்வகையான அறிக்கை வெளியிட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் ஷஹரில் அமெரிக்கா மிலிட்டரி தளமான தாக்குதலை மேற்கொண்டதுல ஈரானிய வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அவர்களுடைய இரத்தத்துக்கு பழிக்கு பழி என்ற அமைப்பில் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கும் அப்படின்னு சொல்லி குறித்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்ல அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தில் இருந்த ரேடார்கள் அதுபோக
ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றும் அளிக்கப்பட்டதோட பல ராணுவ வீரர்கள் உயிர் இழந்திருக்கலாம், பல பேர் காயப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு விஷயத்தையும் குறித்த அறிக்கையில ஈரானுடைய புரட்சிகர காவல் படையினர் குறிப்பிட்டிருக்காங்க. அமெரிக்காவினுடைய யாரெல்லாம் உறவு பண்றாங்களோ அவங்களுக்கான ஆபத்து இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் இப்போது ஈரான் விட்டிருக்கு. ஈரானுடைய பழிக்கு பழி வாங்கும் சமன்பாட்டுக்குள்ள இப்போது 22 நாடுகள் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற அதிர்ச்சியூட்டும் செய்தியை இப்போது ஈரான் வெளியிட்டிருக்காங்க. இப்போது ஈரான் 22 நாடுகள் மீது அதிரடியான தாக்குதலை நடத்த போவதாகவும் அவை அனைத்தும் அமெரிக்காவினுடைய நலன்களை மட்டும் இலக்கு வைத்து கிடையாது, அந்த நாடுகளுடைய உட்கட்டமைப்பு மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்காங்க. தெற்காசியா மற்றும் மத்திய ஆசியாவில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய நலன்களையும் அமெரிக்காவுடைய நிறுவனங்களையும் உள்வாங்கியிருக்கின்ற நாடுகள் மீதுதான் பழிவாங்கும் முகமாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை விட்டதனால மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு என்ற ஒரு விஷயம்தான் இப்போது சர்வதேச ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாமல் இது குறித்த வாத பிரதிவாதங்கள் தான் முன்வைக்கப்படுது. அப்படியான ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஈரான் ஒரு கணமும் சிந்திக்காது அந்த ஒரு தாக்குதலை நடத்தும் அப்படியான ஒரு இடத்துல தான் ஈரான் இருக்குது அப்படின்ற ஒரு நிலை தான் இப்போது உருவாகி இருக்கு. ஈரானுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமது உட்கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அதற்கு பழிதிக்கும் வகையில் அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற அமெரிக்காவின் நலன்கள் இருக்கின்ற நாடுகள் மீது அதிரடியான தாக்குதலை நடத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா எம் மீது நடத்துகின்ற தாக்குதலை அவர்கள் நிறுத்தாத வரையில் அவர்களுடைய நலன்கள் உள்ளடக்கிய நாடுகள் மீது நாம் தாக்குதல் நடத்துவோம். அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கான அனைத்து வழிவகைகளையும் பலங்களையும் கொடுத்துதவியது நீங்க. எனவே அமெரிக்காவை கட்டுப்படுத்துங்க, இல்லைன்னா நீங்க அடிவாங்க ரெடியாகுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க. ஈரானுடைய அடுத்த இலக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய பென் கூரியன் என்று சொல்லப்படுகின்ற விமான நிலையம் தான் இப்போது ஈரானுடைய அடுத்த தாக்குதல் இலக்காக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் எரிபொருள் நிரப்புவதற்காக இப்போது அங்கு தரித்து நிற்பதான செய்தி தான் இப்போது ஈரானுக்கு கிடைச்சிருக்கு. அந்த போர் விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பமே வெள்ளம் வரும் முன் அணை கட்டு என்பது கோப்ப அங்கு வைத்த போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்திட்டா தாக்குதலை தடுப்பதற்கான வழியாக அமையும் என்ற ஒரு கணக்கின் அடிப்படையில் இப்போது குறித்த விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஆயத்தங்களை இப்போது ஈரான் மேற்கொள்ளுது. இந்த ஒரு தாக்குதலை தடுப்பதற்கான வலிமை இஸ்ரேலிடம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. காரணம், ஏர் டிஃபென்ஸுக்கு பயன்படுத்துகின்ற ஏவுகணைகளில் இருக்கின்ற தட்டுப்பாடுகள் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்களை தடுக்க முடியாமல் போகும் அப்படின்ற ஒரு அச்சம் தான் இப்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு இஸ்ரேலை பாதுகாக்க இடுப்பு கலண்டு சின்ன பின்னமாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில 22 நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் எப்படித்தான் இந்த ஒரு விஷயத்தை அமெரிக்கா ஈடு கொடுக்க போகுது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியை உருவாகி இருக்கு. இதற்காக அமெரிக்கா பந்தர் அப்பாஸில் இருக்கின்ற பாலங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தை அண்டி இருக்கின்ற பாலங்களின் ஊடாகத்தான் கடலோர பிராந்தியத்தில் இருக்கின்ற இராணுவ தளங்கள் இயங்குவதாகவும் ஹோர்மஸ் ஜலசந்தியில் இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், எனவே இவைகளை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் பந்தர் அப்பாஸுக்கும் இந்த இராணுவ தளங்களுக்கு இடையே உறவு பாலமாக இருக்கின்ற இந்த பாலங்களை தகர்க்கணும் என்ற கணக்கில் தான் இப்போது அமெரிக்கா இந்த பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 6 பாலங்களை உடைத்து சிதைச்சிருக்காங்க. சர்வதேச ஊடகங்கள்ல இப்போ முன்வைக்கப்படுகின்ற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பந்தர் அப்பாஸ் பிராந்தியத்தில் இருக்கின்ற பாலங்கள் 50, இதை தாண்டி ஈரான்ல இருக்கின்ற மொத்த பாலங்கள்ல தொகை 3,50,000. இத்தனை பாலங்களையும் உடைத்து தான் ஈரானை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறது ஒரு பகல் கனவு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய இராணுவ நடவடிக்கைகள் அனைத்துமே பாலங்களை சார்ந்தோ பாலங்களை நம்பியோ கிடையாது. அமெரிக்காவினுடைய 35 என்று சொல்லப்படுகின்ற அதிநவீன போர் விமானங்களால் கூட தாக்குதல் நடத்த முடியாத அளவுக்கு மலைகளுக்குள்ள நகரும் ஏவுகணை தளங்களை உருவாக்கி இருக்கிறது ஈரான். இப்படியான சூழ்நிலையில வெறுமனை பாலங்களை உடைப்பதனால் ஈரானுடைய இராணுவ நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு அமெரிக்கா போட்ட கணக்கு தப்பு கணக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தான் இப்போது சொல்லப்படுது. இதுவரைக்கும் அமெரிக்கா ஈரான் விஷயத்துல போட்ட கணக்கு எல்லாமே பிழையாக அமைந்ததன் காரணமாகத்தான் இப்போது இந்த யுத்தத்துல விழிப்புதிங்க நிற்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. 3 நாட்கள்ல யுத்தத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட உளவுத்துறை தகவல் சொல்ல அதை நம்பி அண்ணனும் ஓடி போர் தளவாளங்களோட இன்னைக்கு 130 நாட்களையும் தாண்டிய சூழ்நிலையில இந்த யுத்தத்தை முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போது அமெரிக்காவுடைய நிலப்பாடு இருக்குது. 40 ஆண்டுகள் பொருளாதார நெருக்கடிக்குள்ள பொறுமையாக இருந்தவங்களை ஓரிரு மாதங்கள்ல பொறுமை இழக்க செய்து பேச்சுவார்த்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போட்ட கணக்கு என்ன என்பது புரியல. என்னதா இருந்தாலும் பழைய பாரசீக வரலாற்றை கொண்ட ஈரான் ஒருபோதும் அடிபணியாது என்பதுதான் வரலாறு.
இந்த பிராந்தியத்துமே ஒட்டுமொத்த யுத்தகலமாக மாறுமா, இல்ல அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகுமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைதியான சூழல் உருவாகட்டும், ஒரு சமாதானம் மலரட்டும் என்ற வளமையான பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.